காலம் 6ஆம் ஞாயிறு. இன்று 32வது உலக நோயாளர் தினம். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் 1991 பிப்ரவரி 11ஆம் நாள் லூர்து நகர் அன்னை திருவிழா அன்று தொடங்கப்பட்டது. மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவராம் இயேசு கிறிஸ்து. தொழுநோயாளி ஒருவருக்கு நலமளிக்கும் நிகழ்வே இன்றைய வாசகத்தின் மைய கருத்து. உலக நோயாளர் தினத்தை வர்த்தக உலகம் இன்னும் அபகரிக்கவில்லை, அபகரிக்கவும் தயங்கும். ஏனெனில் இந்த தினத்தை வைத்து வியாபாரம் செய்ய முடியாதே. வர்த்தக உலகின் ஆதிக்கம், ஆர்ப்பாட்டம் இவை ஏதும் இல்லாத இந்த நாளை நமக்கு வழங்கி நமது எண்ணங்களையும் கவனத்தையும் நோயாளர் மீது திருப்பியுள்ளதற்காக நாம் தாய் திரு அவைக்கும் சிறப்பாக புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். மேலும் இன்று நமது பங்கில் மரியன்னை மாநாட்டை நாம் துவங்குகின்றோம். தாயோடு கொண்ட உறவு என்ற தலைப்பில் நம் தாய்க்கு புகழ்ச்சி சேர்க்கும் நன்னாள். உலகில் அன்னை மரியாளுக்கு தான் அதிக ஆலயங்கள் உள்ளன. நம் பெண் குழந்தைகளுக்கும் அன்னை மரியாளின் பெயரை தான் அதிகமாக சூட்டுகின்றோம். அத்தகைய பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் சிறப்பு வணக்கத்திற்கும் உரியவர்தாம் நம் அன்னை மரியாள். இறைவனை தன் உடலில் தாங்கியவர், மாசற்றவர், தூய ஆவியால் முழுமையாய் ஆட்கொள்ள பெற்றவர், திரு அவையின் பாதுகாவலி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி என்று நம் அன்னையை நாளெல்லாம் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அனைத்திற்கும் தகுதியானவர் அவர் என்பதை அறிந்து கொள்வதும் அவர் கைப்பிடித்து நடப்பதும் அவசியம் என்பதை நம்புவோம். நாம் நம்பிக்கை பெறவும் நோயாளர்கள் அனைவரும் நலம் பெறவும் இன்று மாநாட்டை சிறப்பிக்கும் நமது சேனையினர் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ இன்றைய திருப்பலியில் இறைவனிடம் மனமுருக மன்றாடுவோம். இறைவனின் இறைகுலமே, பலிபீடம் வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருபலியானது டானியல் மோசஸ் தனது 15வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று நம்ம இவருக்காக ஜெபிப்போம். மேலும் செல்வராஜ் சவரி அம்மாள் தங்கள் திருமண ஆண்டின் 23வது திருமண ஆண்டு விழாவையும், பீட்டர் ராஜகோபால் திபோரா தனது 37வது திருமண ஆண்டு விழாவையும் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இவர் குடும்பத்தாரையும் இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரை நடத்த வேண்டுமாய் வென்றார். மேலும் டானியல் ரோஸ்லின் ஆல்வினா குடும்பத்தில் நன்றிபலியாகும், புஷ்பராஜ் ரதா குடும்பத்தில் நன்றிபலியாகும், ஃபெலிக்ஸ் ஜேக்கப் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றதற்காக நன்றிபலியாகும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. அத்தனை பேரை இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் ஹேமா கால்நடை மருத்துவர் தேர்வில் 2ஆம் இடம் பெற்றதற்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அவளுக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலியாவது ஷெருன் வெரோனிகா சாண்ட்ரா சேல்ஸ் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகவும், மாதா ட்ரேடர்ஸ் அவருடைய வியாபாரம் நல்ல முறையில் பெருக வேண்டும் என்பதற்காகவும் நாம் அவர்களுக்காக ஜெபித்து இப்பலியை ஒப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன குஞ்சம்மாள், பாலசாமி, தாமஸ், ஜோஜம்மாள், அற்புதராஜ், விண்மலர் குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபித்து பலியொப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, இன்று தாயாம் திரு அவை இன்னைக்கு லூர்து அன்னையினுடைய விழாவை நம்ம கொண்டாடும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆக்கி விடுவதால் நம்ம இந்த விழாவை நாளைய தினம் கொண்டாட இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாளை இந்த 11ஆம் தேதி உலக நோயாளர்கள் தினம் அப்படி ஒரு தினத்தை நம்ம உலகம் முழுவதும் இருப்பவர்கள் கொண்டாட அழைப்பு விடுகிறது. எல்லாமே நோயாளியா? கண்டிப்பாக எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நோயாளியாகவே இருக்கிறோம். அவதான் அன்னை லூர்து அன்னை சுகம் தருபவளாக, நலம் தருபவளாக இயேசுடைய நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வசனம் சொல்கிறது. அவர் சுகம் தருபவர். பல தொழுநோயாளர்களை அவர் தொட்டு சுகமாக்கியதை இன்னைக்கு வாசி மிக தெளிவாக சொல்கிறார். கண்களை மூடுவோம். பல நேரங்களில் இன்னைக்கு இந்த நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம செஞ்ச பாவம் அப்படின்னு. சில நேரங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்வில், தனி மனித வாழ்வில் நாம் செய்த அத்தனை விதமான குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இப்போது பாவ மன்னிப்பு பாடலில் கலந்து கொள்வோம்.
எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். திருப்பணியானது சுஜய் அனிதா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மையான காரியங்களுக்காக நன்றிபடியாக கொடுக்கப்படுகிறது. இந்த குடும்பத்தின் நாளில் நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் அனைத்து மரியாதை குடும்பங்களும் அவருடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நாம் தொடர்ந்து இத்திருப்படியில் மன்றாடி ஜெபிப்போம். இறைவா, உண்மையும் நேர்மை உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் தங்குவதற்கு ஏற்றமாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஒருவரின் வாழ்வில் நோய், அதுவும் தொழுநோய் வந்தால் அவர் படும் இன்னல்கள் எண்ணில் அடங்கா. யூத சமுதாயத்தில் தொழுநோய் என்பது பாவத்தின் சம்பளமாக பார்க்கப்பட்டது. மோசேயின் கட்டளைப்படி அந்த நோயாளி தனிமைப்படுத்தப்பட்டு நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவராய் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் என்பதாகும். இவ்வாசகத்திற்கு செவிமடுக்கும் நாம் இறைவனில் நம்பிக்கை கொண்டு அனைவரும் நலமடைய வேண்டுவோம். முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்திற்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 44 முதல் 46 உடைய இறை வார்த்தைகள். அந்நாளில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால்
அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரின் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டு உள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. நோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேல் தடை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டு உள்ளவர். எனவே தீட்டு உள்ள அவர் பாளையத்திற்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். வாசகத்தில் புனித பவுல் அடிகளார் தாம் கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பது போல நம்மையும் அவ்வாறு நடக்க அழைக்கிறார். எதை செய்தாலும் அதை இறைவனின் மாட்சிக்காக செய்யுங்கள் என்கிறார். அவரின் ஆழ்ந்த அர்த்தமுள்ள அறிவுரையை கவனத்துடன் கேட்டு நாமும் வேறுபாடுகளை களைந்து இறை மாட்சியில் மகிழ்ந்திடுவோம். நோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாய் குடியிருப்பார். தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 முதல் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்காகவோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கு உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தரவே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருப்பாராக. எழுதின செய்தி இருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அத்தியாயம் 1 இறை திருவசனங்கள் 40 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கைகளை செலுத்தும். நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிகவும் கண்டிப்பாக கூறினார். கூறி அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். என்னிடம் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கு பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் படித்து முடித்த உடனே பெற்றோருடைய கனவு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் அல்லது வெளிநாடுகளில் பெரிய கல்லூரிகளில் ஒரு கை நிறைய சம்பாதிக்க சம்பளம் வாங்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறைக்கு அவளை அனுப்ப வேண்டும் என்பது நம்முடைய பெற்றோருடைய எண்ணங்கள், ஆசைகள். பிள்ளைகளுக்குள்ளே அப்படிலாம் இருக்குது. படிக்கும் போதே கூட பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய ஒரு வேறு லெவலுக்கு போகணும், வேறு நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்றைக்கு பொதுவாகவே நிறைய பிள்ளைகள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. நான் சொல்லப்போகிற ஒரு மனிதர் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர், 23 வயதே நிரம்பியவர். அவர் பேர் தமியான். இந்த ஒரு இளைஞனுக்கு வேற ஒரு தீ பற்றி எரிந்தது. என்ன, உங்களை மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் போயிட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், காரு பங்களா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. மாறாக ஆப்பிரிக்க நாட்டிலே மொரேக்கா என்று சொல்லப்படுகிற இடத்தில் இருக்கிற அந்த தொடுநோயாளர்களுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் அப்பா அம்மா விடுவாங்களா? டேய் பைத்தியமனா பிடிச்சிருக்கு, உனக்கு அறிவு கெட்டவனே, உன்னை இவ்வளோ வளர்த்தெடுத்த பிற்பாடு போய் தொழுநோயாளை அந்த ஒரு போய் வேற ஏதாவது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், நான் அந்த வேலை தான் செய்யப்பேன், அந்த பணியை தான் செய்ய போகிறேன், இந்த பணியை செய்வேன்னு சொல்லி தன் பெற்றோருடைய அந்த அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம அவர் அந்த இடத்துக்கு போய் பணியாற்ற அவர் குருவாக மாறுகிறார். குருவாக மாறி அந்த மொரேக்கா என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அந்த தொழுநோயாளரோடு அவர் பணி ஆரம்பிக்கிறார். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழுநோய் நம்மலாம் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியாது. 80களில் 70களில் 80களில் 90கள்லாம் ஏன் நம்ம ஊர்லேயே கூட பார்த்துட்டு கையில் அழுகி போயிருக்கும், மூக்கு நசுங்கி போயிருக்கும், சீழு வடியும், நாத்தடிக்கும், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கவே சகிக்காது, அருவருக்கத்தக்க விதத்தில் இருப்பாங்க. எல்லாம் கை கால்கள் எல்லாம் அப்படி அழுகி போய் நசுங்கி போயிருக்கும். இந்த மக்களுக்கு அவர் பணி செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல ஆண்டுகள். ஒரு நாள் அவர் தன்னை ஃபீல் பண்ணுறாராம். இப்போ நான் ஃபாதர், நீங்கள் மக்கள், நான் ஃபாதர் நானே சொல்லிட்டு உங்ககிட்ட நெருங்கி வராமல் இருந்தால் அன்பா அந்த விளையா அவருக்குள்ள ஒரு இடைவெளியை அவர் உணர்கிறாராம். ஒரு நாள் இப்படியாக பிரசவிக்கிறார். அன்பாந்தவிலே சொல்லுவாங்களா, அது பதிலாக தொழுநோயாளராகிய நாம், அன்புக்குரிய தொழுநோயாளராகிய நாம் அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் சொன்னார் அப்படின்னா, ஆல்ரெடி அவருக்கு தொழுநோய் ஒட்டிக்கிச்சான். கடைசி வரை பார்த்தீங்கன்னா அந்த நோயோடவே அவர் இறந்து போயினார். கடைசியில் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா திருநோய் அவர் தொழுநோயாளியின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி தமியான் அடிகளார் அவர்களை புனித நிலைக்கு உயர்த்ததாக ஒரு நிகழ்வு நமக்கு நடந்த நிகழ்வை நான் உங்களும் பகிர்ந்து கொண்டேன். வழக்கமாக இப்போ நம்ம வாழ்கிற இந்த நவநாகரிக உலகில்
ஒரு விஷயம் நான் விளையாட்டாக சொல்வது உண்டு. இந்த பக்கம் அந்த அம்பத்தூர் பங்கில் இருக்கும்போது இப்போ கூட சொல்ல நினைக்கிறேன். இப்போ நிறைய ஹோட்டல்கள்லாம் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இப்போ நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸ் நான் பலமுறை சொல்லிட்டேன். நிறைய நேரங்களில் வீட்டில் எல்லா நாளும் வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம். ஒரு சாட்டர்டே சண்டே அல்லது சண்டே ஒரு நாள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம், ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு நான் பார்க்குற ஒரு விஷயம். இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்டாரண்ட் புதுசாக முளைக்கிறது. ரெஸ்டாரண்ட் மட்டும் முளைக்கல, ஆப்போசிட்டில் என்னென்னா என்ன இருக்குது, நீங்களாம் அங்கே மருத்துவமனைகளும் ஆங்காங்கே வந்துடுச்சு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா வந்து படுத்துடுங்க, நல்லா வயிறு முட்டை சாப்பிடுங்க. எங்கே ஹோட்டலில் நேராக படுத்துங்க, போகும்போது யாராவது தூக்கின்னு போட்டோம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் இன்றைக்கி மனிதனுடைய வாழ்வை பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா ஒன்று தான் சொல்கிறான், இன்னைக்கு நோய். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம் அனைவரும் நோயாளிகளா? கண்டிப்பாக. உடல் நோய் என்னிடம் இல்லை. சில பேருக்கு என்கிட்ட உடலில் நல்லா இருக்கேன், பயங்கர திடகாத்திரமாக இருக்கேன், எனக்கு பிபி சுகரு அதெல்லாம் எதுவுமே இல்லை ஃபாதர், ஸ்மார்ட்டாக இருக்கேன் அப்படி பார்த்தோம்னா அவனுக்கு பயங்கர உள்ள நோய் இருக்குமா, மென்டல் சிக்னஸ், சைக்கலாஜிக்கல் சிக்னஸ் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது. வெளியில் தெரியாது. முற்கோபம், ஆணவம், அகந்த, கெட்ட எண்ணங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைவருமே நோயாளிகள். ஆனால் பொதுவாக நமக்கு தெரிந்த நோய்களாக தெரியும். ரத்த கொதிப்பு, பிபி, அதாவது இப்போ பார்த்தா சுகரு, வேறு என்ன இப்போ பெரிய விஷயம் கேன்சர், புற்றுநோய், அப்படியே ஒரு விஷயம்லாம் இன்றைக்கி கேட்சுவல் ஆகிடுச்சு, காய்ச்சல் மாதிரி ஆகிடுச்சு, சளி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க அந்த புற்றுநோய்ங்க, அந்த பிளட் கேன்சர், அதில் கேன்சர் என்று கேஷுவலாக சொல்லணும். இப்போ எங்கே பார்த்தாலும் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே கேன்சர் தான் அதிகமான மருத்துவர்கள், அதுக்குன்னு நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் பிரிச்சிருக்காங்க. அப்போ இப்போ யோசித்து பார்க்கிற போது இன்றைக்கி நம்ம இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். பொதுவாகவே யூதருடைய கண் நோட்டம் என்ன அப்படின்னா, நோய் அப்படின்னாலே சாதாரணமாக நான் சொன்னேன், ஒரு நோய் உனக்கு வந்துச்சு அப்படின்னா நீ பாவி, ஏதோ பாவம் செஞ்சிருக்க. சாதாரண நோய்க்கு தொழுநோய்னா நீ பெரிய பாவம் செஞ்சிருக்க. இதுதான் கான்செப்ட். நீங்கள் புரிஞ்சு இன்னைக்கு முதல் வாசகத்தில் மோசே வழியாக பேசுவதை நாம் வாசி கேட்டோம். அப்போ நோயினாலே பாவம், ஏதோ கடவுளுக்கு எதிராக செய்திருக்கார். தொழுநோய்னா பெரிய பாவம் செஞ்சுட்டு அதனால தான் இன்னைக்கு உனக்கு நோய். யோபுவை பற்றி நம்ம கடந்த வாரம் மறந்து போயிருப்பீங்க. யோபு சொல்வார், அவருக்கு நிறைய நோய் வந்துடும், நிறைய இழப்பாக சொல்ல, நான் மாசற்றவன், நான் தப்பு பண்ணவே இல்லை. அப்புறம் அவர் தப்பே பண்ணல, ஆனால் அவருக்கு நோய் வந்து அப்போ அவங்க சொல்லுவாங்க, நோ கடவுளுக்கு எதிராக நீ எது தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் கடவுளுக்கு இந்த மாதிரி பெரிய நோயை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த நூலில் நம்ம வாசிக்கதே பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம், கண் பார்வையற்றவன் கேட்பாங்க, இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா? அவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா? இதுதான் யூதருடைய பின்னணி. அவங்க அப்பா அம்மா ஏதோ செஞ்சுருப்பான், ஆனால் இவன் ஏதோ செஞ்சுருப்பான், அதனால தான் அவனுக்கு பார்வை இல்லாமல் போச்சு. இது முறைப்படி பார்த்தீங்கன்னா கர்மா அப்படின்னு சொல்கிறான். கர்மா தேரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. விதி நீ சொல்வீங்களே, ஏதோ முன்னால் ஏதோ நீங்கள் அந்த ஜென்மத்தில் ஏதோ பாவம் செஞ்சுக்கடா, அதான் நீ இப்படி அவஸ்தைப்படுற. பேச்சு வழக்கில் எல்லாம் பேசுவாங்க பாருங்களேன், நம்ம வீட்டில் சொந்தக்காரங்களே ஏதாச்சும் இவங்க அப்போ ஏதோ அந்த காலத்தில் ஏதோ பண்ணியிருப்பான் நினைக்கிறேன், ஏதோ கடவுளுக்கோ கோயிலுக்கோ சாமியாருக்கோ விரதமாக அதை பண்ணியிருப்பான். அதனால தான் இன்றைக்கி இவன் முன் செய்த செயல்கள் கர்மா, முன் ஜென்மத்தில் அதெல்லாம் நம்ம சொல்ல அவங்க நம்புகிறாங்க. முன் செய்த ஜென்மத்தில் நம்ம செய்த தவறுகள் தான் இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா நோயாக வலுப்பெருக்குது என்பதை இன்றைக்கி நிறைய நேரம். அப்போ ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக தெரிகிறது, நோய் அது எல்லாருக்குமே இருக்கிறது. இன்றைக்கி நம்ம தொழுநோயை பற்றி சிந்திக்கலாம். கொடிய நோய் மனிதனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அருவருக்கத்தக்க நோய். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்கல, இப்போ அதுக்காக நம்ம எல்லாம் எராடிகேட் பண்ணிட்டாங்க, நிறைய மருந்து மாத்திரை வந்துச்சு. இப்போ தொழுநோயாளர்களே இருக்காங்க, சில இடங்கள் இருக்காங்க, பட் அவ்வளோவா முதல் இந்த மாதிரி இல்லை. மாதிரி பார்த்தீங்கன்னா தொழுநோய் அப்படி என்பது அருவருக்கத்தக்க நோய் மனிதனுடைய பார்வையில். கடவுளுடைய பார்வையில் பாவம், மிகப்பெரிய பாவம். அப்போ தான் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கி இந்த முதல் வாசகத்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்க்கும்போது பாவத்திலிருந்து பரிவுக்கு இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களாம் ஒதுக்கப்பட்டவர்கள், இவங்க வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுங்க, இவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் ஏசு நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் மெகாய் சொல்கிறது, நீ விரும்பினால் அவரை தொட்டு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி அந்த ஒரு மனிதனுக்கு சுகம் தருவதை பார்க்கிறோம். பாவம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல கடவுள் மிகவும் பரிமானவர், இரக்கம் உள்ளவர்,
அன்பு உள்ளவர் என்பதை தான் இன்னைக்கு இந்த நிகழ்வு நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். அப்போ நான் முதல் இயேசு தன்னுடைய வாழ்வில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் மீது பரிவு கொண்டார். வசனம் அழகாய் சொல்லுது. அவங்க நோய்களை பார்க்கிற போது, அவங்க பசியாக இருக்கும்போது, அவங்க வேதனைப்படுகிற போதெல்லாம் இயேசுவால் சும்மாவே இருக்க முடியல, மாறாக அவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டினால், பரிவு கொண்டார் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்வதைப்பார். அப்போ இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இந்த பரிவுனா என்ன? உணர்வு, அதாவது ஆன்மீக உணர்வுங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறத நான் ஃபீல் பண்ணும். இங்கிலீஷ் கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கம்பேஷன் உடன், அதாவது அதை ஃபீல் பண்ணுறத நம்ம உணர்ந்து கொள்வது, அது ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறான். அவங்க கஷ்டப்படுறத நான் உணர்ந்து கொள்வது, அது எனக்கு வரல, நான் அவங்க படுற வேதனையை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இயேசு இந்த வேதனைப்பட்ட தொழுநோயானுடைய வேதனையை தன் உணர்வாக நினைத்தனுடைய விளைவு தான் அங்கே அவர் என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு அவர் சுகம் தருகிறார் என்பதை விவிலியம் மிக இடங்களில், பல இடங்களில் மிக தெளிவாக எடுத்து சொல்வதை பார்க்க. அப்போ நான் இன்றைக்கி பார்க்குறேன் நம்முடைய அன்றாட வாழ்வில். இப்போ நான் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்படுவீங்க, உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டான இருப்பவங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லை, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்லா அனுபவி, உனக்கு கடவுள் உன்னை வச்சார் பற்றியா, வச்சு செஞ்சார் படுறா அப்படின்னு வாப்பாருங்களேன். நீங்கள் சிறைய நேரங்களில் பரிவு இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நானும் நீங்களும் கூட பணத்தில் இந்த பாவம் என்ற ஒரு நினைவை, அல்லது மற்ற ஏதோ தப்பு செஞ்சுட்டான் அதனால தான் நீ அனுபவிக்கிற, அதனால தான் உன் குடும்பம் ஒன்றுமெல்லாம் போச்சு என்பதை நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிற போது நிறைய பேர் இந்த மாதிரியான பேசுவதை பார்க்க. இங்கே ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்ளும் முதல் செய்தி என்னென்னா, பாவம் அல்ல பரிவு. மேபி பாவம் இருக்கலாம், அவன் சேர்ந்து தவறாக இருக்கலாம், தவறு தானே இந்த நோயாக மாறுது. தவறுக்கு தவறு ஒரு தீர்வாக அல்ல, மாறாக இயேசுவை போல பரிவுள்ளவர்களாக நாம் மாற இந்த முதல் நிலையில் யோசிக்க வேண்டும். இரண்டாவது யோசிச்சு பார்த்தேன், இந்த தொழுநோய் திருப்பி வந்துடலாம். தொழுநோய் என்பது ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட விவிலியத்தில் பல இடம் லேவியர் புத்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா அதை பற்றி ஒரு பெரிய அதிகாரமே இருக்குது. அவங்க ஊருக்குள்ளேயே செய்யக்கூடாது, அவங்கள பார்க்கவே கூடாது, அவங்கள கல்லெடுத்து அடிக்கணும். நாயை பார்த்து கல்லடிக்கிற மாதிரி தொழுநோய் வீட்டுக்குள்ளே விழுந்தாலும் அவன் கல்லெடுத்து அடிக்கலாம். சட்டம் சொல்லுது, அடித்து சாவடிச்சிடும், அவ்வளோதான், வரவே கூடாது. அவங்களாம் ரொம்ப ஒதுக்கப்பட்ட நிலை. அப்போ ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், 3 விதமான உணர்வுகள் இந்த தொழுநோயால் பாதிக்கப்படும். ஒன்று, உடல் ரீதியான வலி. இப்போ கையிலலாம் அது ஒரு சாதாரண ஒரு நகம் பிஞ்சு போனாலும் நமக்கு எவ்வளோ வலிக்கும் யோசிங்களேன். ஒரு நகத்தை நீங்கள் கடிச்சிட்டிங்க, அந்த தோலை பிச்சுட்டிங்கன்னா எவ்வளோ வலி இருக்கும், அந்த வேதனை இருக்கும். அதில் காலில் எங்கேயாவது இடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ, நான் சாதாரண விலைகளை சொல்கிறேன், உடம்பே வலிக்கும் பார்த்தீங்களா. அப்போ இந்த தொழுநோயான பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ரீதியான வலி, அந்த புண்ணு, அந்த ரத்தம், அந்த நாத்தம். அது ரெண்டாவது, அவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்வில் நான் சொன்ன மாதிரி வெளியே வெறுமை, அவங்கள ஒதுக்கப்பட்ட நிலை, ஊருக்குள்ள செய்யக்கூடாது, கோயிலில் செய்யக்கூடாது, அவங்க பார்க்கக்கூடாது, தள்ளி வைக்கிற நிலையில் பார்க்கணும். மூன்றாவது நிலையை சொல்கிறாங்க தனிமை உணர்வு. நீங்கள் கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த பக்கம் நீங்களாம் வராதிங்க, ஊருக்குள்ளே வரக்கூடாது, அவங்க எதுவும் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் அந்த காலத்தில் கொண்டு இருந்தாங்க. இதே தான் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக சொல்கிறாங்க, தொழுநோய் பாதித்தல் ஊருக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் மிகப்பெரிய அந்த காலத்தில் சொன்ன பெரிய யாராவது தப்பு பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், கொலை குற்றம் பண்ணிட்டான், மற்ற பண்ணிட்டானா அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு மரண தண்டனை விதிக்க மாட்டாங்களாம், அவனை ஒதுக்கிடுவாங்க. ஊருக்குள்ளே வரக்கூடாது, அவனுக்கு தண்ணி தரக்கூடாது, அவன் எந்த நிகழ்ச்சியும் கலந்தக்கூடாது, ஒரு கோயிலுக்கு வரக்கூடாது, எதுக்குமே வரக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான நோய். நீங்கள் மற்ற எதாவது போகலாம், அடிச்சா கூட பரவாயில்ல, படம் அடிச்சிடலாம், 2 அடி அடிச்சிடலாம், வேறு ஏதோ சாட்டையில் அடிக்கலாம், மற்ற தண்டனை கொடுத்தாலும் அவனை தனிமைப்படுத்துவது ரொம்ப பெரிய நோய். அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயேசு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். இயேசு என்ன பண்ணுறார், அப்படியான வேதனையில் இருந்த அப்படிப்பட்டவர்களை இவர் என்ன பண்ணுறார், முதல்ல அவனை தொட்டு அவனுக்கு என்ன பண்ணுறார், உடல் சுகத்தை கொடுக்கிறார். அவனை தொட்டு நான் விரும்புகிறேன் குணமாக என்று உடல் சுகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்மீக வாழ, நீ பாவி பெரும்பா இல்லை, நீ கடவுளின் மகன், நீயும் கடவுளின் மகன் என்று சொல்லி அந்த மகனை தன் மகனாக ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவது விஷயம், அவருடைய தனிமை, உடைய ஊருக்குள்ளே வா, போய் காட்டு, நீ நலமாக இருந்ததை யாருடைய குருவிடம் காட்டி நீ என்ன பண்ணு, நீ ஊருக்குள்ளே காட்டி ஊருக்குள்ளே போ அப்படின்னு சொல்வதை நாம் இன்னைக்கு வாசிக்கிறோம். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த 2ஆம் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு நோய் இல்லாத மனிதனே இல்லை, வயதானவர்கள் நம்ம குடும்பத்தில் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். சில நேரங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இந்த முதல் வெள்ளிக்கிழமை நற்கருணை கொடுக்கும் நம்ம பங்கில் இல்லை, மற்ற பங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம தாத்தா பாட்டியோ நம்ம அப்பா அம்மாவையோ நான் பார்த்த பார்வைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்படி பார்த்துப்பாங்க. அந்த ரூம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும், அந்த டாய்லெட் சுத்தமாக இருக்கும், அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு தருவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, அவங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட நேரம் உட்காந்து பேசுவாங்க, தேவையான மருந்து மாத்திரைகள் டாக்டரை கொண்டு போவாங்க. இப்படியானும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்னொரு பக்கம் பார்த்தேன், வெளியே சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்கு. வயதானவர்கள் நிர்வாணமாக டாய்லெட்லாம் போய் அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியாது, நாத்தடித்து அவளை கண்டு கொள்ளாமல், அவள் மேலே கேரே இல்லாமல், எப்படா சாவான் இந்த பாட்டி, எப்போ இந்த கிளவி சாவம், இந்த ஆள் சாவம், உயிரை வாங்கிட்டு இருக்கான் அப்படி என்று பெற்றோர் இந்த பேர பிள்ளைகளை கூட சில நேரத்தில் அனுப்பாமல் அந்த நோய் வந்துடும், அந்த நாத்தம் பிடிச்சுவேன் பிள்ளோடு போவா சூரி என்று பல நிலைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறான். எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவான், நான் எனக்காக வேண்டிங்க சீக்கிரமாக செத்துடணும், ஏன் இல்லை சீக்கிரமாக செத்துடணும். அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த பிள்ளைகள் பண்ணுற பாடு தனிமைப்படுத்துவாங்க. எதையும் கண்டுக்க மாட்டான், கேர் பண்ண மாட்டான், ஒரு வார்த்தை பேச மாட்டான். சாப்பிட்டியாப்பா என்னப்பா வேணும். இன்னைக்கு நிறைய இடங்கள் நடந்து கொண்டு நம்ம குடும்பத்தில் நடக்குதான் தெரியாது. இன்னைக்கு தான் இந்த தொழுநோயை பற்றி நம்ம சிந்திக்கிறோமே. இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஒரு விதமான தனிமைப்படுத்துகிற வேலைகள் இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் குடும்பங்களில் பெற்றோர்களை வயதானவர்களை பிள்ளைகள் நிறைய கேர் பண்ணுறா. ஒரு பக்கம் நான் சொன்ன கேர் பண்ணாத பிள்ளைங்க கவனிக்காது, அதனாலேயே நிறைய பேர் செத்து போயிடலாம். உங்களுக்கு தெரியுமா நான் சொன்னேன்ல, நீங்கள் பெரிய மரண தண்டனை கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒருத்தர் நீங்கள் சாவடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அவரை தனிமைப்படுத்துறீங்க. தனிமைப்படுத்த அதை நினச்சி அந்த செத்துருவாங்க, சீக்கிரம் செத்துருவாங்க. அதுக்காக நான் சொல்ல வரல. அதெல்லாம் என்ன சொன்னா, அப்போ தான் இப்போ இந்த இடத்துல இயேசுடைய பண்பு என்னன்னா, அதான் நான் சொன்னல, அவரை அங்கீகரிக்கிறார். ஏன் நீ தனிமைப்படுத்த, போ ஊருக்குள்ள போ, அந்த குருவிடம் காட்டு, நீ நலமடைந்ததை சொல்லு அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்வில் கூட இயேசு குணமாக்க. கடைசியா லோயலா இன்னாசியார் மிக அழகாய் சொல்வார், ஆண்டவரின் அதிமிகு மகிமைக்காக. அவருடைய லோயலா இன்னாஸ் ஜெஸ்விட்ஸ்லாம் இருக்காங்க, சேஸ் சபை சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுடைய பணி வாழ்வு 2ஆம் வாசல் மிக அழகாக என்னது, விண்ணரசு என்பது என்ன, வெறும் சாப்பிடுவது உண்பது குடிப்பது மட்டுமல்ல, மாறாக அன்பு இரக்கம் மன்னிப்பு. இதெல்லாம் நிறைய நேரங்களில் இன்னைக்கு நோய்களுக்கான மிகப்பெரிய காரணமே சுயநலம் அதிகமாக நான் என்ற எண்ணம் பெறுகிற போது, அடுத்தவரை அடக்கி ஆள்கிற போது தான் நம்மளை அறியாமல். நான் சொன்ன வெளியில் நல்லா இருக்கேன், எனக்கு உடம்பு பயங்கர பலமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்க, 30 வயசு செத்து போயிட்டான், ஜிம்முக்கு போனோம்னா செத்துட்டான். ஏன் செத்துட்டான்? உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய மன உளைச்சல்கள் வெளியே சொல்ல முடியல. அதனுடைய விளைவு என்ன ஆகுது, ஹார்ட் அட்டாக்காக மாறி அவன் இறந்து போவதை நிறைய நிகழ்வு பார்த்துருப்பீங்க. அவன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு இயேசுடைய அதிமிக மகிமைக்காக தான் பலர், நான் சொன்ன அந்த தமிழ் இருப்பாங்களேன், 23 வயசு இந்த நிகழ்ச்சியை வாசிக்கும்போது இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம், இன்னைக்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர் அந்த தொழுநோயாளு ஒருவராக மாறிப்போனான். நம்ம தொழுநோயாளர் மாறணும் சொல்ல, நோய்களை அவதிப்பட்டு நம்ம கூட எல்லாமே நோயாளிங்க தான் சொன்ன மாதிரி. அப்போ நமக்கு கூட ஒரு உணர்வு தேவைப்படுது. நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு பார்த்துங்க, டாக்டரை செக் பண்ணுங்க, சாப்பிட்டீங்களா, உடம்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த மாதிரியான அக்கறைகள் தான் இன்னைக்கு நிறைய விதம் வேஸ்ட் பண்ணது, வேற ஒன்றுமே இல்லை. அவன் வேதனைப்பட்டு அவனை தொட்டு அவன் சொல்ற மாதிரி, நீ விரும்பினால் குணமாகும், நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி குணமாக்கு. நோயாளிகள் எத்தனை பேர் இன்னைக்கு நானும் நினைக்கிறேன், நம்முடைய வாழ்விட கூட இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏறான். நீ நாம வாழ்ற சமூகத்தில் இன்னைக்கு ஒரே விஷயம் தான், நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க உடம்பு சார் ஃபோன் பண்ணி கேள்வி, நல்லா இருக்கீங்களா, நான் வேண்டிக்கிறேன், உங்களை பார்க்க வரேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுவும் நல்லா இருக்கும். நீங்கள் மாத்திரை மருந்து செய்யாததை நான் சொன்ன, தினந்தோறும் நிறைய பேர் சுகர் வச்சுருப்பாங்க, பார்த்தா குறையவே இல்லை, 450 சுகர் இருக்குது, 500 சுகர் இருக்குது. ஏன்? மனசு சந்தோஷமாக இல்லை, யாரும் கேர் பண்ணல. நம்ம யாரும் மருந்து பிக்கணுங்கள, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நல்லா சாப்பிட, வாக் போங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்க, அந்த 2 வாரம் சொல்லி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த 400 200 ஆகிடும். எனக்கு அது ஈஸியாக போகும். பல நேரம் எனக்கு யாருமே இல்லை, என்னை யாரும் கண்டுக்க மாட்டேறான், என்னை யாரும் கேர் பண்ண மாட்டேறான் என்ற உணர்வு தான் எனக்கு நோயாக பெருகி இருக்கு. நான் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான அவர் கொண்ட பரிவு, அவர் கொண்ட இரக்கத்தை நாமும் கூட, நான் சொல்ல நம்மளாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ வாழ்வோம், எத்தனை வருஷம் வாழ்வோம் தெரியாது. இப்போ இன்னைக்கு இருக்குமே நாளைக்கு இருப்பமா தெரியாது. இன்னைக்கு எதாவது இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் கூட நிறைய விதமான பல விதமான நோய்கள், நான் சொன்ன மாதிரி உடல் நோய் இல்லை, மனநோய்கள் இன்னைக்கு அதிகமாக பெருகி கொண்டு இருக்க. இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் அனைவருமே இந்த இரக்கத்தையும் அன்பையும் அக்கறையும் பரிவையும் விதைப்பவர்களாக மாற அருள் வேண்டுவோம். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடும். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய்
வாழ்வளிக்கும் வள்ளலாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சிகளை தேவைகளை அவர் பாதத்தில் எடுத்து ஆண்டவர் உருவாக்கும் புதிய உலகில் நீதி தலைத்தோங்கும் என்ற எங்களுக்கு வாக்களித்துள்ளீரே இறைவா. அத்தகைய நீதி நிறைந்த உலகை உருவாக்கும் பணியில் திரு அவையில் உள்ள அனைவரும் ஆர்வமுடன் இணைந்து உமக்கு உண்மையான கருவிகளாக செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவன்புமிக்க எம் தந்தையே இறைவா, எம் பங்கில் உள்ள ஏழைகள், திக்கற்ற எளியோர்கள், வறியோர்கள், முதியோர்கள், அனாதைகள் ஆகிய அனைவருக்கும் இரக்கம் காட்டும். அவர்கள் நோய் நொடியின்றி வாழ உலக நோயாளர்கள் தினத்தில் சிறப்பாக அவர்களுக்கு நலம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, சிறார் முதல் இளைஞர்கள் வரை உமது பொற்பாதங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஏறெடுக்கும் கல்வி மற்றும் கலாச்சாரம் நமது பண்பாட்டிற்கும் வாழ்க்கை தரத்திற்கும் ஏற்றதாகவும், பயிலும் மாணாக்கர்கள் தங்கள் கல்வியை சிறந்த முறையில் கற்றிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பில் இறைவா, திருமுழுக்கின் வழியாக நற்செய்தி அறிவிக்கும் கடமையை பெற்றுள்ள மரியாயின் சேனைகளாகிய நாங்கள் எங்கள் வார்த்தைகளாலும் வாழ்க்கையினாலும் உண்மை கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்து அதன் வழியாய் கிறிஸ்துவை அறிவிக்கவும் நற்செய்தி பணிக்காக தாராளமாய் உதவிடவும், மேலும் இன்று நடக்கவிருக்கும் மரியன்னை மாநாடு சிறப்புடன் நடைபெறவும் ஆசிரை நிறைவாய் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் எம்மை காக்கும் இறைவா, எம்மை சுற்றி உள்ள சமுதாயத்தில் உள்ள நலிந்தோரையும் நோயாளிகளையும் கைவிடப்பட்டோர்களையும் நாடோடிகளாய் வாழும் எளியோரையும் பேணி காத்து அவர்கள் வாழ்வு உயர நாங்கள் அனைவரும் உழைக்க உதவிட வேண்டிய நல்ல மனதினை தருமாறு உலக நோயாளர்கள் தினத்தில் சிறப்பாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காய் மக்களுடைய செலுத்துகிறோம். அனைவருக்கும் நல்ல உடல்புல சுகத்தை தந்து வழி நடத்துபவர, நாங்கள் எப்போதும் உம்மை போல பரிவும் இரக்கமும் அன்பும் கொண்டவர்களாக வாழ, அக்கறை உணர்வோடு வாழ எங்களுக்கு அருள் புரிகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். காலை பணியில் அழைத்த மலர்களை காண
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த அற்புதமான நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர், இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அது நாம் திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கு அது நிலையான பயன் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. அழிவுக்குரிய மனிதனுக்கு முது இறையல்பின் ஆதரவை அளிக்கிறீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மை பிணிபோக்கு மருந்தாகம் பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அடிமுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எங்களுக்கு மீட்பளிக்க இவை அனைத்தாலும் அளவற்ற மதுமாட்சி உமக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுனை காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாண்டிவுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவையுடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிது தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இது விருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்து அருந்தி பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்கள், எனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இன்று நாம் உலக நோயாளர்கள் தினம் அப்படி ஒரு தினத்தை கொண்டாடுறோம். பிரான்ஸ் நாட்டில லூர்து என்ற இடத்துல அன்னை மரியாள் காட்சி கொடுத்தால் ஒரு முறை அல்ல, இருமுறையில 18 முறை அவள் காட்சி கொடுத்து பிறந்ததுக்கு காட்சி கொடுத்து நாமே அமல விருப்புவோம் என்று சொல்லி பல விதமான நோய் நொடிகளை சுகமாக்கக்கூடிய அற்புத ஊற்றாக அந்த தீர்த்தம் அங்கு பெருகி எடுத்து கொண்டு வருகிறார். உலகத்தில் அதிகமான திருப்பயணிகள் மேற்கொள்ள செல்கிற இடம் அப்படின்னா அது லூர்து நகர் அப்படின்னு சொல்றாங்க. பல ஆயிரக்கணக்கானுடைய நோய் நொடிகள் எல்லாம் அங்கு குணமாகப்பட்டு இருக்கிறது. அந்த தீர்த்தத்தை குடித்தவர்கள், தீர்த்தத்தை தடர்ந்தவர்கள், நம்பிக்கையோடு ஜெபித்தவர்கள், நற்கருணை ஆராதனை பங்கேற்றவர்கள் நலமடைந்ததற்கான எத்தனை தடயங்கள், எத்தனை தகவல்கள், எத்தனை விதமான நிகழ்வுகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் அன்னை எங்கெல்லாம் இருக்காலும் அங்கெல்லாம் நம்ம உலக நோயாளிகள் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாருங்களேன், எனக்காக வேண்டிங்க, நான் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் வீட்டுக்கார் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் என்ன அர்த்தம்? உடம்பு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் இருப்பது தான் நல்லா இருப்பது. நிறைய பைசா, கை நிறைய பைசா வேணும், அது கிடைக்கணும் அப்படிலாம் இன்றைக்கி நம்மகிட்ட யாரும் சொல்கிறதில்ல. நல்லா இருக்கணும், உடம்பு சுகம் நல்லா இருக்கணும். பொதுவாக நாம் பேசுகிற அன்றாட வார்த்தை, எனக்காக வேண்டிங்க, உடம்பு சுகத்துக்காக வேண்டிங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம அதிகமாக ஈர்க்கிற விஷயம், நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் சுவர் இருந்தாலும் சுத்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு நல்லா இல்லை அப்படின்னா நிறைய நேரங்களில் நம்ம செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் உலக அளவிலே மனதளவில் நம்ம பாதிக்கப்படுகிறோம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடலில் நான் சொன்ன மாதிரி பல குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இன்றைக்கி அனைவருக்குமே ஏதோ ஒரு நோய்கள் இன்றைக்கி பெருகி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உணவு முறை ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள்லாம் இன்றைக்கி நோய்களை பெருகெடுக்க செய்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நோய் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் தப்பே பண்ணலை. இன்றைக்கி சொல்கிறார், நான் சரக்கு அடிக்க மாட்டேன், நான் கறி மீன் சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர்லாம் கம்மியாக சாப்பிட, எனக்கு சுகரும் பிபி வந்துச்சு அப்படின்னு எனக்கே வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறான். நிறைய நேரங்கள் ஒழுங்காக தூங்குவதில்லை, அல்லது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய டென்ஷனு, படிப்பு அல்லது வேலை, இதுமான அழுத்தங்கள், உறவுகள் ஏற்படுகிற சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், இதையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நோய்களாக வெளிவருகிறது என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்தது தான். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அனைத்து நோயாளிகளுக்காக ஜெபிக்கணும். நான் சொல்கிறேன், உடல் நோய் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி அதிகமாக சொல்கிறாங்க, இன்றைக்கி சைக்காலஜிக்கல் இல்னஸ் தான், இன்றைக்கி மென்டல் இல்னஸ். இன்னும் நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் மூளை வளர்ச்சி குன்றைகள், எம்ஆர் சில்ட்ரன், மென்டலி ரிட்டார்டட், ஆட்டிசம் இப்படி என்று சொல்லக்கூடிய விதவிதமான என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கே தெரியும் நிறைய நோய்கள். இன்றைக்கி குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைகள் பேசுகிறதே இல்லை, சிரிக்கிறதே இல்லை, உம்முன்னு இருக்குங்க, சகஜமாக பழக மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு என்று எத்தனை ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லாம் இன்றைக்கி பரவலாகவே அதிகரித்து கொண்டு இருக்கிறது. எந்த காலத்தில் ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் வந்துச்சு, சிறப்பு பள்ளிகள். அப்போது நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம இந்த குழந்தைகளை அல்லது பெற்றோர்களை பாதிக்கிறது நோயாக பெருகெடுக்கிறது. எனக்கு அடுத்த கண்களை மூடுவோம். இன்றைக்கி லூர்து அன்னையினுடைய நாளை சிறப்பிக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் நிறைய போதித்தாரா இருக்கலாம், ஆனால் அவர் செய்த பணியில்
சுகமாக்கும் பணிதான் மிக அற்புதம் சொல்றாங்க. பல பிணிகள், பல நோயாளிகளை அவர் சுகமாக்கினார். உடல் ரீதியாக நம்ம சொன்ன இன்னைக்கு தொழுநோய், மற்ற காது கண்ணு கேட்காம நடக்க முடியாதவர்கள், பார்வையற்றவர்கள், ஊமையர்களை பேச வைத்தார் விவிலியம் சொல்கிறார். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேய் பிசாசுகள், தீய ஆவிகளால் அவர்கள் பீடிக்கப்பட்ட நிறைய பேரை சுகமாக்கியதை விவிலியம் மிக அழகாய் நமக்கு படம் பிடித்து காட்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் சுகம் தருபவராக, குணம் தருபவராக பல இடமா அவர் தொட்டு சுகமாக்கினார். நான் விரும்புகிறேன் குணமாகி என்று சொன்னார். அங்களை மூடுவோம். நீங்க நம்முடைய மாவில கூட இந்த 2024 துவங்கி இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள், நம்ம சொந்த பந்தங்கள், நான் சொன்ன நம்முடைய பெற்றோர்கள், வயதானவர்கள், முதியவர்கள், மூப்படைந்தவர்கள் என்று பல நிலைகளில் இன்னைக்கு நிறைய பேருக்கு பல நோய்கள். சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை இடுப்பு வலிஃபாத, கால் வலிஃபாத, முட்டு வலிஃபாத, தலை வலிஃபாத, கண் வலிஃபாத, இதய நோய், அந்த நோய், இந்த நோய் என்று நோய்கள் இன்னைக்கு பேர் சொல்ல முடியாமல் அளவுக்கு அத்தனை விதமான மாத்திரைகளை, உணவு மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் மாத்திரைகளை உட்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்குன்னே நம்ம நிறைய செலவு பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் போடுறான். நிறைய விஷயங்கள் டாக்டரை பற்றி அல்லது எப்படியான உணவை எப்படி காத்துக்கொள்வது என்று பலவிதமான மருத்துவ குறிப்புகள் கொடுக்கப்படுகிறது. மருத்துவக்கெல்லாம் மிகப்பெரிய மருத்துவம் நம்மகிட்ட இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை நாம் பாட இருக்கிறோம். கண்களை மூடுங்க. இந்த இடத்துல இயேசு நிச்சயமாய் சுகம் தருபவர். இன்னைக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு பல பிரச்சனைகள், நிறைய மாத்திரை சாப்பிடணும், மாத்திரை சாப்பிட்டு போய் சொல்லி தெரியல என்றெல்லாம் நம்ம மனதுக்குள்ளே இருக்கலாம். அல்லது மனதுக்குள்ளே இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், அல்லது நம்ம உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை அப்படியே வெளியே வெளிப்படுத்த உள்ளுக்குள்ளே அமுழ்த்தி வைத்திருக்கிறதா இன்னைக்கு பல நேரங்களில் மகிழ்ச்சியற்ற நிலைகள், தூக்கமின்மைகள், நிறைமின்மைகளாக மாறி போகிறார். நான் விரும்புகிறேன் குணமாகி என்று சொல்லி இயேசு சுகம் தந்தார். அவரை நோக்கி நாம் இதை பாடலை பார்ப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் பதில் தருபவர், நமக்கு சுகம் தருபவர், நம் உடல் நோயிலிருந்து, உள்ள நோயிலிருந்து தொட்டு சுகமாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஆண்டவரை நோக்கி பாடும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லோருமாக வாயை திறந்து சொன்னால் போதும், என் ஊழியன் சுகமாவான் என்று 100 தலைவன் சொன்னான். ஆண்டவரே உம்மால் கூடும் ஆண்டு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. என்னுடைய உடலில் இருக்க அத்தனை விதமான வலிகள், என் உள்ளத்திற்கு அத்தனை விதமான வேதனைகள், துன்பங்கள், மன அழுத்தங்கள் இருந்து எனக்கு விடுதலை தாங்க, சுகத்தை தாங்க என்று பாடும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சித்தம் உண்டு சுத்தமாகு, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகம் தருகிற தெய்வம். நிறைய நேரங்கள்ல
நான் சொன்ன மாதிரி நம்முடைய உள்ளத்துல அவ்வளோ கவலைகள், இந்த உடம்பு சுகம் இல்லாமல் போனாலே நமது உள்ளம் நிச்சயமாய் பாதிக்கப்படுகிறது. அதனால நீங்க நிறைய கவலை தோர்ந்த முகங்கள், மகிழ்ச்சியற்ற ஒரு தருணங்களே சோகமா இருக்கீங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏதோ ஒரு விஷயம், நல்லா தான் இருக்கேன் ஆனா நல்லா இல்லை, நல்லா தான் இருக்கேன் ஆனா எனக்கு எல்லாம் உள்ள ஏதோ ஒரு உறுத்தல், ஒரு வருத்தம், ஒரு ஏதோ உறுத்தம் என்னை தொல்லை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பலவிதமான விஷயங்கள் நம்ம குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, அல்லது அவருடைய படிப்புடைய வாழ்வு இப்படி என்று பல கவலைகள் இன்னைக்கு மனிதனை பிடித்து கொண்டிருக்க, அப்படியான உள்ள நோயிலிருந்து விடுதலை பெற பாடுவோம். ஒரு விஷயம் கண்களை மூடலாம். இயேசு செய்த பல குணமளிக்கல் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இருக்கா, நீ நம்புறியா, நீ விரும்புறியா, என்னால் சுகம் அளிக்க முடியும்னு கேட்பார். ஆமா ஆண்டவரே, உமான் கூடும், நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரே, நீங்க தொட்டா போதும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க பாருங்களேன். அவங்க எல்லாம் சுகமடைந்தான். எனக்கு அதே ஆண்டவர் கூடிய மேலும் கேட்கிறான், என்னால் முடிய நம்புறியா, உனக்கு நம்பிக்கை இருக்கா, இது நடக்கும், உன் நோயிலிருந்து, வேதனையிலிருந்து, உன் மனக்கவலையிலிருந்து என்னால் உனக்கு சுகம் தர முடியும், விடுதலை தர நம்புறியான்னு கேட்கிறேன். உன் நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது. நம்ம நம்புவோம். ஆண்டவர் பேரிரக்கம் உள்ளவர், அவருடைய அன்பும் இரக்கமும் பரிவும் அளவற்றது. நம்ம எத்தனையோ மருந்து மாத்திரையை சாப்பிட்டா கூட இன்னைக்கு நல நோய்கள் குணமா. ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் மீது, அன்னை மரியாள் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை பேருக்கு எவ்வளவு பெரிய அதிசயங்கள், புதுமைகள் நடந்து இருக்கிறது. ஒப்பு கொடுச்சுவீங்க. இன்று பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாட அத்தனை பேருக்கா, நம்முடைய ஜபூதிக்கு கேட்ட யாவருக்கா, பலவிதமான உடல் உள்ள நோயினால் பல இடங்கள்ல மருத்துவமனைகள்ல உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், முதுமைய வயதினால இன்னைக்கு படுத்த படுக்கையா நம்முடைய குடும்பங்கள்ல படுத்திருப்பவர்கள், நம்ம சில நேரங்கள் அவளை கவனிக்காம கூட விட்டுடலாம். அவங்களுக்காக ஜெபிப்போம். திருப்பலி கலந்து கொண்டு ஜெபிக்க நம்ம ஒவ்வொருவரையும், நமது வெளியில நல்லா இருப்போம் ஆனா உள்ளுக்குள்ள நல்லா இருக்க மாட்டோம், உள்ளுக்குள்ள நல்லா இருப்போம் வெளியில் நல்லா இருக்க மாட்டோம். இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எனவே நமக்குள்ள நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம். அகந்தை, எனக்கு தான் தெரியும் என்ற ஆணவம், இப்படியான செல்ஃபிஷ்னஸ், சுயநலத்திலிருந்து விடுதலை பெறுகிற போது மகிழ்ச்சி தானாக பெருக்கெடுத்து ஓடும். நமது அன்பு தாய் ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் சூசையப்பர், நமது வங்கியின் பாதுகாப்பு அந்தோணியார், இன்னும் இந்த உலகில் வாழ்ந்த அத்தனை புனிதர்கள், தோமையார், அன்னை தெரேசா, அல்போன்சா, தேவ சகாயம், மனிதர்களாக வாழ்ந்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இன்று புனிதலைக்கு உயர்த்தப்பட்ட அனைவரோடு இணைந்து ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடும். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் கற்பித்த அற்புதமான ஜெபத்தை நாம் கரங்கள் விரித்து கண்களை மூடி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பதற்காக மீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே வந்து குடும்பம் இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களையும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தங்களுடைய திருவிடம் கொள்வீராம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசர்கள் என்பின் அமைதி மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உயிருள்ள இறைவனை திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியா ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்தும் நீங்கள் விடுவித்து நாங்கள் இன்றும் உடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதுவும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவரை உலகளுடைய பாவங்களை போக்குகிற இறைவனை செம்மறி சுகம் தருபவர், குணம் அளிப்பவர், நலம் அளிப்பவர், விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். கல்வாரி பலியின்
பிதாவே, என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். நம் அனைவரும் இணைந்து யூபிலி ஆண்டு 2025 இறைமெண்டல் ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். இன்று பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு. இன்று நம்முடைய பங்கில நாம் அறிவித்தது போல மரியாயின் சேனை மாநாடு 5வது மாநாடை நாம் நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கு என்ற இந்த மதுரவாயில் பங்கு கொமிசியம். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கில் ஒரு மரியாயின் சேனை பிரசிடென்ட், 2 மரியாயினை பிரசிடென்ட் தான் இருக்கும். ஆனால் பங்கு மரியாயின் சேனையை பிரசிடென்ட்களாக இருப்பது அது நமது பங்குக்கு மட்டுமே உள்ள ஒரு பெருமை. நமது பக்கத்தில் இருக்கிற கோல்டு ஜார்ஜ், முகப்பேர், அந்தோனியார் ஆலயம் மற்றும் இந்த பக்கம் சின்மியா நகர், வலசரவாக்கம், அதை தொடர்ந்து இந்த பக்கம் பூந்தமல்லி அல்லது மேல்மா நகர், இப்படி நமது பக்கத்தில் இருக்கிற திருவேற்காடு என்று அனைத்து பங்கில் இருக்கிற மரியாயின் சேனையர்கள் அனைவருமாக இணைந்து இந்த மாநாட்டு நம்முடைய ஆலயத்தை எனக்கு தேடி வர இருக்கிறார்கள். இந்த 2வது திருப்பலி முடிந்தவுடனே 9:40 மணிக்கு இந்த மாநாடு மரியன்னை பற்றிய மாநாடானது மரியாயின் சேனை மாநாடானது துவங்க இருக்கிறது. தாயோடு கொண்ட உறவு அப்படி என்ற தலைப்பில் நமக்கு மத்தியில் 2 அருள் தந்தையர்கள், அருள் தந்தை எம்ஐ ரான் நற்கருணைநாத சபை, அருள் தந்தை ஜோக்கிங் அவர்கள் ஸ்டூவன் ஸ்டார்ட் சபையை சேர்ந்த 2 குருவானுங்க வர இருக்கிறார். இந்த நிகழ்வுகளை மிக அருமையாக திட்டமிட்டு இருக்கிறார்கள். முதல்ல ஜுபமாலை இருக்கிறது, அதை தொடர்ந்து தேநீர், அதை தொடர்ந்து ஒரு டாக் ஃபாதர் எம்ஐ ராஜ், அதை தொடர்ந்து மாநாடு மலர் வெளியிடுதல் இருக்கிறது. இங்கு பணியாற்றிய பல குருக்களுடைய எழுத்துக்களும் மற்ற நிகழ்வு அடைந்திய மாநாடு வெளியிடல். அதை தொடர்ந்து மதிய உணவு அனைவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க. தொடர்ந்து ஒரு டாக் கலை நிகழ்வுகள், மாலையில் திருப்பலியோடு தேநீரோடு இந்த நாள் நிறைவடைய இருக்கிறது. நமது மரியாயின் சேனையினர் நமது பங்குக்காக அதிகமாகவே உழைத்து கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆண்ட்ருபாய்ஸ் முதல் கொண்டு தாத்தா வயதானவர்கள் வரை அது வழக்கமாக பார்த்தீங்கன்னா அப்படியாக இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்யாணமானவர்கள், வயதானவர்கள் என்று ஆண்கள் என்று பல நிலைகளில் நம்முடைய பங்கை அலங்கரித்து கொண்டிருப்பது இந்த மரியாயின் சேனையினர். பங்கில் நடக்கிற பல காரியங்களை முன்னெடுத்து செல்பவர்கள். எனவே இந்த நிகழ்வு வெறுமனே மரியாயின் சேனருக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, மாறாக பங்கு என்ற இந்த குடும்பத்திற்கும் கூட. எனவே நடைபெறுகிற இந்த நிகழ்வில் முடிந்த அளவுக்கு அனைவருமாக கலந்து கொண்டு அனைவருடைய அருளை பெற்றுச் செல்வங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் இன்று மாதத்துடைய 2வது ஞாயிறு நம்முடைய பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற வின்சென்ட் பால் நண்பர்கள் வெளியில் டோர் கலேஷுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுங்கள். நிறைய ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உதவுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய மரியாயின் சேனை சகோதரர்களுக்கு பலத்த ஒரு கரபலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலியை புனித அப்போஸ்தலர் ஆக்கனி மாதா பரிசுத்த சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும் 2024ஆம் ஆண்டினுடைய தவ காலத்தை வருகின்ற புதன்கிழமை திருநீற்று புதனூர் துவங்குகிற நோட்டீஸ் ஆனது இருக்கிறது. அனைத்து அப்படியே ஒவ்வொரு பங்கிலும் இந்த தவ காலத்தை 40 நாட்களுக்கான திட்டங்களை நாம் தீட்டி இருக்கிறோம். எனவே மிக முக்கியமாக நான் சொல்ல மாதிரி நோட்டீஸ் வாங்கி செல்லுங்கள். அன்பிய பொறுப்பாளரிடம் கொடுத்திருக்கிறோம். அங்கே வெளியில் இருக்கிறது. அன்பிய பொறுப்பாளர் உங்கள் வீடுகளை தேடி கொடுப்பார்கள். முதல்ல திருநீற்று புதன்
வருகிற 14ஆம் தேதி வழக்கமாக இந்த காலை திருப்பணி 6 மணிக்கு நடைபெறும். இந்த திருநூற்று போது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் திருநூற்று பூசணும், நன்மை கொடுக்கணும். எனவே நீ கல்லூரிகளுக்கு வேலைகளுக்கெல்லாம் செல்லும். எனவே காலை 6:15 மணிக்கு திருப்பணி ஏற்பாடு செய்திருக்கிறோம். வழக்கமாக நடைபெறுக 6:30 மணி திருப்பலி அல்ல, காலையில் திருநூற்று புதன் ஆஷ் வெட்னஸ்டே அன்று காலை 6:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எனவே நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு இந்த பழைய குறுத்தோலைகளை கேட்டிருந்தால் இப்போ தான் கொடுக்குறாங்க. எனவே இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. மிக விரைவாக அந்த வீடுகள் இருக்க பழைய குறுத்தோலை எடுத்து வந்து வெளியில் இருக்கிற டப்பாவில் நீங்கள் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்று மாலை திருநூற்று புதன் அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு சிறப்பு திருப்பணி. அதை தொடர்ந்து அதிலும் விபதிகள் வந்திருக்கப்பட்டு பூசப்படும். தொடர்ந்து அந்த நிகழ்வுகள் நடைபெறும். அவ்வாறே கூட நமது பங்கிலே நம்ம என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரம் ஒரு நிகழ்வு நோட்டீஸில் போட்டிருக்கோம். முதல் வாரம் தவக்காலத்தில் முதல் ஞாயிறை நம்ம வந்து சிலுவை வழிபாடு, அதை பற்றி விவரங்களை நான் சொல்கிறேன் திருப்பணியில். அடுத்த வாரம் நம்ம 40 நாட்களுக்கு எடுக்கிற தவ முயற்சிகள் வெளிவாங்க இந்த சிலுவை வழிபாடு நடைபெறும். அவ்வாறு நம்முடைய அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கில் நமது மறைவட்ட அளவில் நமது இளையோர்கள் ஒரு தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற 10 பங்கிலிருந்து இளைஞர்கள் இளம்பெண்கள் வருகை இருக்கிறார். நமது பங்கை சேர்ந்த இளம்பெண்களும் இளைஞர்களும் இந்த தியானத்தில் கலந்து அரை நாள் தியானம் காலை 9:30 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணிக்கு திருப்பலி, சிறுவை பாதை என்று பல நிகழ்வு தந்தை வந்து டாக்லாம் கொடுத்து நிறைவு மதிய உணவோடு இந்த தியானமான நடைபெறும். எனவே இதெல்லாம் நீங்கள் அதிகமான பேர் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆமாம், 25ஆம் தேதி தவக்காலத்தின் 2வது ஞாயிறை நாம் பாத யாத்திரை மேற்கொள்ளும். கடந்த ஆண்டுகளில் நம் பக்கத்தில் இருக்கிற கோல்டன் ஜான் நகருக்கு சென்றோம். ஆகவே இந்த ஆண்டு நமது பக்கத்தில் இருக்கிற அந்தோனியார் ஆலய முகப்பேர் அந்தோனியார் ஆலயத்துக்கு பாத யாத்திரை செல்ல இருக்கிறோம். மதியம் 2 மணிக்கு இதை பற்றிய விவரங்களை நான் வருகிற வாரங்களில் உங்களுக்கு அறிவிப்பேன். 3ஆம் தேதி மார்ச் மாதம் 3ஆம் தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு அன்று தவக்கால திரு யாத்திரை திருப்பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கோம். நிறைய பேர் சொன்ன பிஷப் லெட்டர்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கார். வெளியில் போகக்கூடாது. மைசூரு, கோவா, கோட்டாறு, நாகர்கோவில், கன்னியாகுமரி அதெல்லாம் சுற்றுலாத்தலங்கள். கேரளா அதான் வந்து நம்ம போகிற திரு யாத்திரை. சரியா? ஒரு நாள் காலைல போய் சாயங்காலம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களை சந்திக்க இருக்கிறோம். எனவே நம்முடைய பங்கில் திரு யாத்திரை திருவண்ணாமலை அதை சுற்றியுள்ள ஆலயங்கள். முதல்ல வந்து நம்ம பக்கத்தில் இருக்க அச்சரப்பாக்கம், அதை தொடர்ந்து மேல் சித்தாம்பூர், அதை தொடர்ந்து செஞ்சி, அதை தொடர்ந்து திருவண்ணாமலை, அதை தொடர்ந்து விருது விளங்கினான் காட்டுக்கோயிலுக்கு செல்ல 5 ஆலயங்கள் செல்ல இருக்கிறோம். காலை உணவு தேநீர் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு மோர், மதிய உணவு மாலையில் உங்களுக்கான தேநீரும் ஸ்நாக்ஸும், வண்டி பஸ்ஸு உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் விலைவாசி உயர்ந்து விட்டு பஸ்ஸு விலை குறைக்க முடியல. ஆகவே அதையெல்லாம் சேர்த்து ஒரு நபருக்கு 750 ரூபாய். இதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியாது. ஏன்னா நானும் எவ்வளோ குறைச்சி பார்க்குறேன். யாராவது ஸ்பான்சர் பண்ணினா குறைச்சிடலாம். ஆகவே 750 ரூபாய் ஒரு நபருக்கு. சரியா? ஆகவே இது வந்து வருகின்ற 3ஆம் தேதி நம்ம வந்து இந்த திரு யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம். கடைசி நாள் வந்து 28ஆம் தேதி. நீ பார்த்தீங்கன்னா உணவு தயாரிக்கணும், பேருந்து, இதெல்லாம் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. கடைசி நாள் வரை காத்திருக்க வேண்டும். அன்பிய பொறுப்பாளர் வழியாக பேர்களையும் அதற்குரிய பணத்தையும் கொடுத்து நம்முடைய உதவி பகுதியும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சொன்னாங்க குழந்தைய கூட்டு வரணுமே. நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரியும் 50 சீட் தான் இருக்கும். சரியா? 3-4 வயது குழந்தைகள் நீங்கள் மடியில் உட்கார வச்சுக்கலாம். சரியா? அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சீட்டு போடுறோம். ஏன்னா அவங்களை நம்ம மடியில் உட்கார, அது குழந்தைகளுக்கான உணவு சீட்டு மற்றும் பஸ்ஸுக்கான சேர்த்து 600 ரூபாய். 5 வயது மேற்பட்ட குழந்தைகளை சீட்டு வேணும் அப்படின்னா குழந்தையை கூட்டு வந்தீங்கன்னா 600 ரூபாய் கொடுத்து, சிறியவர்களுக்கு 600 ரூபாய் கொடுத்து பேர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். வெளி பங்கிலிருந்து வந்திருக்காங்க, நாங்கள் வரணும் அப்படின்னா உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய செல் நம்பரையும் உதவி பகிர்ந்து பதிவு செய்து கொண்டு அவருடைய பணத்தை கொடுங்க. ஏன்னா மீண்டும் சொன்ன கடைசி நபரை காத்திருக்க வேண்டாம். திரு யாத்திரையான நம்ம நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே 6 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரது எப்படியும் 9 மணி ஆகிடும். எனவே தயவுசெய்து நான் சொல்கிற 5 இடங்கள் அச்சரப்பாக்கம், மேல் சித்தாம்பூர், செஞ்சி மற்றும் திருவண்ணாமலை, அதோடு கூட நான் சொன்ன மாதிரி அந்த விருது விளங்கினான். காலை உணவு, மதிய உணவு, 2 வேளை தேநீர், மோர், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து பேருந்தோடு சேர்த்து 750 ரூபாய். எனவே வர விருப்பம் உள்ளவர்கள் மிக விரைவாக, கடைசி 2 வாரம் தான் இருக்குது. இன்றைக்கி 11ஆம் தேதி, 25ஆம் தேதி, 18, 25, அதுக்கப்புறம் 3ஆம் தேதி வந்துடும். எனவே பேர்களை மிக விரைவாக உதவி பணத்தையும் கொடுத்து பேர்களை பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே நம்முடைய பங்கில் இந்த திருநூற்று புதன் முடிந்தவுடன் வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமது சிலுவை பாதைகள் வெளியிலிருந்து பல குருக்களை அழைத்து வந்திருக்கிறோம்.
நான் மீண்டும் சொல்ல விரும்புவது தான், நேரத்தோடு இந்த சிலுவை பாதைகள் சரியாக மாலை 6 மணிக்கு துவங்கும். 5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு சிலுவை பாதை, அதோடு திருப்படியோடு சேர்ந்து 7:45 மணிக்கு நம்ம முடிக்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நீங்களாம் வேலைக்கு போயிட்டு வரணும், நிறைய படிக்கணும், தேர்வுகள்லாம் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியுது. ஆகவே நேரத்தோடு தொடங்கி நேரத்தோடு நாம் முடிக்க இருக்கிறோம். எனவே உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே தவ காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த தவக்கால உண்டியல்கள் நம்முடைய தவ முயற்சி வடிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 2,65,000 ரூபாய் நினைக்கிறேன். ஒரு 55 பிள்ளைகளுக்கு நம்முடைய பங்கில் இருக்க ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவி தொகையாக நம்முடைய வின்சென்டர் படிப்படியாக கொடுத்து உதவி செய்தோம். உங்களுடைய தாராள உள்ளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 900 உண்டி நான் கொடுத்து அனுப்புவேன். ஆனால் 300-400 தான் வரும். பட் அஃப்கோர்ஸ் உண்டி முக்கியம் இல்லை. பக்கத்தில் ஒரு ஃபாதர் சொல்லிக்கார், எல்லாம் உண்டியில் வாங்கி போடுங்க, மினிமம் 1000 ரூபாய் அந்த உண்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் 1000 ரூபாயெலாம் பற்றி பேசவே இல்லை. நீங்கள் தருகிற சிறு உங்களுடைய தவக்கால், இப்போ நான் கறி சாட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், அதில் போடுற 10 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாவோ 100 ரூபாவோ போட்டு அதை சேமித்த அந்த பணம் யாரோ ஒரு குழந்தைக்கு பங்கில் இருக்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அது உதவி செய்யப்பட இருக்கிறது. எனவே தயவுசெய்து இந்த உண்டியலை வாங்கிட்டு போயிட்டு மறக்காமல் பெரிய எனக்கு கொடுத்துருங்க. அதில் தாராள உள்ளத்தில் கூட காட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த தொகை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இந்த உதவி தொகை இன்னும் அநேக ஏழை எளிய மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். எனவே இதை நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுமாறு, ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே கூட நம்முடைய பங்கில் பல விஷயங்கள் எல்லாம் நோட்டீஸ் போர்டில் போட்டுருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஒவ்வொரு 40 நாட்களுக்கும் காலை திருப்பலி முடிந்தவுடன் ஒரு சிறிய குறுகிய சிலுவை பாதை நடைபெறும். 6 மணிக்கு தினந்தோறும் நேற்று புதன் துவங்கிய நாளிலிருந்து 6 மணிக்கு இங்கு நற்கருணையானது சாமிக்கப்படும். அர்ப்பணையோடு சேர்ந்து நாம் ஜெபமாலை ஜெபித்து அதோட திருப்பலி முடிந்தவுடன் தினந்தோறும் நான் சொல்கிறேன் 40 நாட்களுக்கான விஷயம் திருப்பி நான் சொல்லுவேன். 40 நாட்களுக்கான காலையில் நற்கருணையான சாமிக்கப்படும். அதை தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். அதை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி திருப்பலி முடிந்த குறுகிய சிலுவை பாதை ஆனது ஏற்பாடு செய்யப்படும். எனவே அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நோட்டீஸ் வாங்கி போங்க. நான் சொன்ன மாதிரி தவக்காலத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளும் நீங்கள் நேரத்தோடு கலந்து கொண்டு பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்று மாவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. அமலோர்
மதுரமான திருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதேமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.